டேய் என்னடா ஆச்சு? ஸ்டார்ட் ஆகலப்பா. ஏதோ ராங் ரூட்டில் வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். லூதியானாவில் வந்து ரூம் புக் பண்ணிட்டோம் guys. மக்களே, நான் உங்கள் மோட்டோட்டேரியன். வெல்கம் பேக் டு த சேனல். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஒரு வழியாக டெல்லி ரீச் ஆயாச்சு. ஸோ நிசாமுதீன்லேருந்து இப்போ வந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஆட்டோ தான் பயங்கரமாக கொள்ளடிக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் உஷாராக போகணும். ஓரளவுக்கு அப்படி நெகோஷியேட் பண்ணி பேசி முடிச்சாச்சு. ஆட்டோவில் போகிறதுக்கு ஆனால் கார்லேயே போயிடலாம் போல. ஒரு 8 இல்லை. கிலோமீட்டரு அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா 250 ரூபான்னு ஒருத்தர் அவரும் நெகோஷியேட் பண்ணி 150 ரூபாலாம் ஃபைனலைஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு ட்ரெஸ்அப் பண்ணிட்டு இப்போயே மணி 3, 2 மணி நேரம் லேட்டு. 2 மணி நேரம் லேட்டை தாண்டி எத்தனை மணிக்கு போய் லூதியானா சேர போகிறோன்னு தெரியல. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது ட்ரெயின் வந்து நம்ம லேட்டாக வந்தால் ட்ரெயின் நம்மளை விட்டு போயிடுது, ஓகேங்களா? அதுக்கான காசை வந்து அவங்க பிடிச்சிக்கிறாங்க. இதுவே அவங்க லேட்டாக வந்தால் நம்ம காம்பன்சேட் எதாவது கேட்கலாமா? அது மாதிரி எதனா இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10% அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல. 2 மணி நேரம் லேட்னால நிறைய பேருக்கு நிறைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. இப்போ 2 மணி நேரம் லேட்லாம் நாங்கள் பிளானே பயங்கரமாக டோட்டலாக சேஞ்ச் ஆகுது ஆல்மோஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி எதனா காம்பன்சேட் உங்களுக்கு கிடச்சா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கே இருக்குது அந்த இருக்குது நம்ம வண்டி. ஓகேங்க, நம்ம 2 பெட்டி டாப் பாக்ஸ் பேனர் பாக்ஸ் இங்கே இருக்குது, வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட பைக் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணோம். ஃபைன். டேய் என்னடா ஆச்சு? ஸ்டார்ட் ஆகலப்பா. என்னன்னு தெரியலையே, சுத்தமாக ஸ்டார்ட் ஆகல. அதாவது ஆன் ஆகுது, பம்ப் ரன் ஆகுது, கீ ஆன் ஆயிடுச்சு. ஐ திங்க் மைட் பி ரிலே. எடுத்தவொடனே முதல் சம்பவம். ஆல் செட் மக்களே. நல்ல வேலை நம்ம ஃப்ரெண்டு வந்து பெட்ரோல் வாங்கி வந்துட்டார், அதனால் ஓகே. பட் ஆனால் வண்டியில் ஃப்ரண்ட்டில் இந்த இண்டிகேட்டர் உடஞ்சிருச்சு. மற்றபடி எல்லாம் சேஃபாக தான் வந்திருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லை. என்னென்னா நம்ம டாப் பாக்ஸு பேனியர் பாக்ஸஸ் எல்லா பாக்ஸும் போட்டிருக்கிறதுனால வந்து இந்த கட் பண்ணி பூந்துலாம் போக முடியாது நம்ம சென்னையில் ஓட்டுற மாதிரி. வெல்கம் டு நியூ டெல்லி. டெல்லிக்கு வந்தாச்சுங்க. டெல்லி டிராஃபிக்கும் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஒரு வழியாக டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. ஆல் செட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிடலாம் நம்ம. ஏன்னா ட்ரெயினில் வந்து டயர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம அங்கேருந்து வந்து ஃபுல்லாக வந்து லூதியானாக்கு இன்றைக்கி நைட்குள்ளே எப்படியாச்சும் ரீச் ஆகிடணும். பட் ஆனால் லூதியானா ரீச் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி எங்கே இடம் கிடைக்குதோ அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணிட்டு தான். நம்மளோட ரைடு மேக்ஸிமம் வந்து ஒரு 8 to 9 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே ரைட் பண்ணுறது சேஃப்டியும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம ரைட் பண்ண மாட்டோம். ஏன்னா டயர்டாகவும் இருக்குது உடம்பு, ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் கண்டிப்பாக ரைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம ரைட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சண்டே நைட்டு வந்து சோன்மார்க் வி ஹேவ் டு ரீச். நானும் இந்த மோட்டோ வேறு பிராண்டு தான் விட்டு நானும் போயும் தொலைய மாட்டேங்கிறேன், அதுவும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. இந்த மோட்டோ வேறு பிராண்டு வாங்கி நானும் ஏமாறுறேன், அதுவும் என்னை விட்டு வேறு வழி இல்லை. அதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்குகிறோம். பட் ஆனால் அதோட நிலமையை பார்த்துக்கலாங்க பாருங்கள். அதுக்காட்டி கிழிஞ்சிருச்சு. இத்தனைக்கு இது என் கையை விட பெரிய சைஸ் தான், அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருச்சு. என்ன பிராண்டோ அது. லெதர் க்ளவுஸ் தான் வச்சுருந்தேன் இதே மாதிரி ஒன்று. லெதர் க்ளவுஸும் இதே மாதிரி வந்து கிழிஞ்சு போச்சு. நான் வேறு ஒரு வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் வேறு ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன், அதே மோட்டோ வேரில் தான். அது என்ன நிலமையில் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பேசாமல் ரைமேக்ஸே போயிருக்கலாம் போல இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்ன சொல்கிறது, ஓகே பிராண்ட் ஓகே, ஒரு க்ளவுஸ் இருந்தால் போதுங்க கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீப்பாக இருக்கிற க்ளவுஸஸ் வாங்கிக்கிறோம். பட் ஆனால் அதுவே வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குற 2000 2500 கொடுத்து வாங்குற க்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கிளியுதுன்ற போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா அது இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி ஒரே சிங்கிள் யூஸ் தாங்க. இப்போ தாங்க நான் எடுத்து கையிலே போடுறேன், அதுக்காட்டி அங்கே பாருங்கள் கிழிஞ்சிட்ருக்கு. சை, என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ. ஹரியானாவோட பார்டரில் என்ட்ரி ஆகிறதுக்கு எவ்வளோ சூப்பராக குத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த வில் அம்பு செம்மையாக இருக்குது இல்லைங்களா? ஏதோ ராங் ரூட்டில் வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். நிப்பாட்டி கேட்கலாம். ஏன்னா இந்த பைபாஸ் ரோடே வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டுருக்காங்க. என்ன காரணத்துக்காக பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, எதுக்கும் கேட்டுக்கலாமா? சார் லூதியானா ஸ்ட்ரைட்னா? Map is showing this way. Map is showing this way. Is there any road is closed? तो सीधा वहाँ जामना हो
हाँ उधर से जाम है बहुत ठीक சரி ஓகே கூகுள் மேப்பு நம்புவோமே ஸ்ட்ரைட்டாக போகலான்னு சொல்கிறான் இருந்தாலுமே ஒரு டவுட்டாகவே இருக்குது ஏன்னா மேலே எல்லாமே ரோடு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க மேலே எந்த வெஹிக்கிளுமே வந்து ஆப்போசிட்டில் வருது பட் ஆனால் போகிறது எந்த வெஹிக்கிளுமே போகல இருந்தாலும் ஒரு டவுட்டாகவே இருக்குது ஸோ அதனால தான் நம்ம கூகுள் மேப்பு நம்பி நம்ம இந்த பக்கமாகவே போவோம் புரியுதா மேலே கம்பியில் இடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு காற்று இறங்குறாப்புல அதனால தான் டிராஃபிக் ஜாம் யார லூதியானாவில் வந்து ரூம் புக் பண்ணிட்டோங்க ஸோ அங்கே வந்து நான் ஓயோட தான் ரூம் புக் பண்ணியிருக்கேன் அங்கே போகிறதுக்கு இன்னொரு 2.5 hours ஆகும் ஆல்மோஸ்ட் நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு 12:50 12:40 மாதிரி கிடையாது எத்தனை மணிக்கு 12:49 or 12:50 போய் ரீச் ஆகும் நடுவில் வேறு நாங்கள் வேறு டின்னர் சாப்பிட்ணும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் லூதியானா தான் ரூமில் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ரூம் நான் வந்து பைபாஸ்லேயே தான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் ஏன்னா ஏர்லி மார்னிங் கிளம்புறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் இல்லைன்னு வச்சிங்களேன் நம்ம வந்து சிட்டி உள்ளே இருந்து வச்சிங்களேன் வெளியில் வரத்துக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறமா போகிறது நம்மளுக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அதனால் வந்து ஆன் த வே பைபாஸ்லேயே நான் வந்து ரூம் புக் பண்ணிட்டேன் ஓகே ரூம் ஓகேங்க ரூம் ஓரளவுக்கு ஓகே என்னங்க ஒரு நைட் தங்க போகிறது அதனால் வந்து நமக்கு ரூம் அந்த அளவுக்கு பார்க்க போகிறதில்ல சேஃப்டியாக இருக்குமா அவ்வளோதான் முக்கியம் ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்குது சரிங்க ஃபுல்லாத்தையும் இதுக்கப்புறமா நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கலாங்க மற்றதெல்லாம் நம்ம பைக் இங்கே சேஃப்டியாக பார்க் பண்ணியாச்சு டாப் பாக்ஸ் மட்டும் கழட்டி எடுத்துன்னு போயாச்சு ஏன்னா டாப் பாக்ஸில் வந்து எங்களோட பேக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அது மட்டும் கழட்டி எடுத்துன்னு போயாச்சு அதுக்கப்புறமா மேலே போயிட்டு நம்ம காத்தியும் வந்து மேலே போயிட்டான் இந்தாங்க நம்ம லைட் போடு செம்மையா இருக்கு போதும் இதெல்லாம் சென்னையில் என்ன ரேட்டு விற்பாங்க இதெல்லாம் 2000 மினிமம் 1500 இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 850 ஓயோவில் புக் பண்ணால் கம்மியாக தான் இருக்கும் ஓகே எங்களோட திங்ஸ் எல்லாமே வந்துருச்சுங்க இங்கே டாப் பாக்ஸ் எடுத்துன்னு வந்து வச்சிட்டோம் ஜெட்டிலாம் பிடிச்சிக்கிறாரு இவர் அதுக்கப்புறமா என் பேகு டேங்க் பேகு ஜாக்கெட்டு ஜங்ஷன் பாக்ஸு சார்ஜ்லாம் பண்ணுறதுக்கு நிறைய ப்ளக் பாயிண்ட் இருக்குமான்னு தெரியன்றதால ஜங்ஷன் பாக்ஸ் எப்பவுமே கேரி பண்ணிப்பேன் நான் ஸோ ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாச்சு இதுக்கப்புறமா வந்து என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ சார்ஜ் போடணும் என்னோடய கேமரா சார்ஜ் போடணும் மொபைல் சார்ஜ் போடணும் மைக் சார்ஜ் போடணும் சந்தோஷமான விஷயம் சொல்ல உனக்கு வைஃபை பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருக்காரு அப்படியா பரவாயில்லையா அப்போ ஒய்ஃபை பாஸ்வேர்ட் இருக்குன்னா நம்ம வந்து சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணலாம் மேக்ஸிமம் எடிட்டிங் முடிச்சு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறது பார்க்குறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் காய்ஸ் இதுக்கப்புறமா நாளைக்கு பார்க்கலாம் பாய் பாய்